நீங்க தான் வந்து சொன்னீங்க டேய் போன வாரம் தான்டா திட்டினாங்க இப்ப பாரு திரும்பி எனக்கு தோணுச்சு இடம் தெரியாம கைய வச்சிட்டேடா பகவதி சொல்லும்போது அவன் தான் காட்டான்னு சொன்னான் அவனும் காட்டினான் தான் சொல்லிட்டீங்களா தாட்டி மூடினு சொல்லிட்டேன்ல சொல்லிட்டேன் ஃபிளாஷ்பேக் ஒளித்த பின்செல்லுங்கற கிட்டனா ஒரு விஷயம் இருக்கு யாரோ நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுத்திருக்காங்க நீங்க தான் வந்து சொன்னீங்க டேய் சொல்லிட்டேன் இவ்ளோ ஸ்வீட்டா இருந்தது அவன் பண்ணது பார்த்தா தெரியணும்ன்றதுக்காக ஒரு விஷயம் பண்றல அது எல்லாமே சென்சிபிளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் போட்டே தீரணும். யூனிஃபார்ம் கழட்டி வைங்க. மேனேஜர்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறப்போ இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது அது எல்லாமே சென்சிபிளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 68 அண்ட் எபிசோட் 69 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப். இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. மாதவரம் ஹை ரோட்ல இருந்து நான் பிராட்வேக்கு டிராவல் பண்ணும்போது என் பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. என் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. மேபி அந்த ரோட்ல யாராச்சும் டிராவல் பண்ணும்போது என் பர்ஸ் கிடைச்சிச்சுன்னா உள்ளே என்னுடைய ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் இருக்கு. என் போட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கான்டாக்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் நம்பர்னா இங்க ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பருக்கு கிடைச்சா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேருக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்லின் சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள எவனுமே வெளிப்படையெல்லாம் பேச மாட்டான், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்ப நான் வெளிப்படையா பேசிடுறேன் அப்படிங்கிற பேர்ல முத்துக்குமரன் மறுபடியுமே அரும்புசாதை பத்தி புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையுமே அவன் ப்ரொவோக் பண்றான்றது நல்லாவே தெரியுதுல, ஏன் யாருமே தடுக்க மாட்டீங்க, கையை ஓங்கிட்டு வந்தா தடுக்க தெரியுதுல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜாக்லின் வந்து நான் தடுக்கலையா, நீ பாத்தியா சொல்லும்போது நீ ஒன்ன சொல்லலாமா, மத்த யாருமே தடுக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அவன் ப்ரொவோக் பண்றான்னு எல்லாருக்கும் தெரியும், யாருமே தடுக்க மாட்டீங்க, உனக்கு தெரியுமா நான் தடுக்கல. அந்த அரும்புசாத்தால முத்துக்குமரன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் மனசுட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது எதையுமே நேருக்கு நேரு சொல்லாம பொத்தாம் பொதுவா எல்லாரும் இருக்கும்போது பொதுவா சொல்லி விட்டுறான். அது எவ்வளவு ஒஸ்டா இருக்கு தெரியுமா, என்னால ரெஸ்பான்ஸ் கூட பண்ண முடியல, பயங்கரமா ப்ரொவோக் பண்றான், அதெல்லாம் என்னால ஹேண்டில் கூட பண்ணவே முடியல. அதாவது சண்டைக்கு வரணும்னா வா சண்டைக்கு வா, நேரம் பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இவன் பின்னாடி இருந்து ப்ரொவோக் பண்றான் பத்தி அது ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து நீ பேசுறதுக்கு தான் லைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லாஸ்ட் சீசன் ஒருத்தங்க இப்படி பேசி தான்ப்பா ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதை வந்து நான் வந்து பர்சனலா போறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டான். நான் பர்சனலா போற மாதிரி அவன் எடுத்துக்கிட்டா கூட நான் வந்து தாழ்த்திலாம் பேசவே கிடையாது, உண்மையிலேயே அந்த கேமை வந்து நல்லா பேசியே ஜெயிச்சிட்டாங்க பத்தியா அப்படிங்கிற மாதிரி நான் உயர்த்தி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் கூடவே வந்து சரி ஓகே அதுக்கப்புறம் பர்சனலா போறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து அதுக்கப்புறம் அதை பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பர்த்டேல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் பேசவும் இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாப்ல. பிறந்த நாள் அப்ப சொன்னேன், நீ சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன், இனி அது பர்சனலா உனக்கு தோணுதுன்னு நான் அதை எடுத்துட்டு வரல. அது அரும்பசாத்தை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் எந்த பாயிண்ட்ல அடிச்சா அவன் கீழே விழுவான் அப்படிங்கறத நல்லா அனலைஸ் பண்ணி இவன் வந்து நல்லா பேசுறான், இவன் பேசுறதே அடக்கிட்டோம் அப்படின்னா இவன் வந்து நல்லா குழஞ்சி போயிடுவான் அப்படிங்கிறதுனால நீ பேச மட்டும் தான் லாய்க்கின்ற மாதிரி பாயிண்டே சொல்லி அடக்க ட்ரை பண்ணாப்ல. அப்ப முத்துக்குமரன் வந்து லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனாவும் அப்படித்தானே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லிட்டா அதை வந்து பர்சனலா எடுத்துட்டு நீ என்ன ஹர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. அப்பயுமே முத்துக்குமரன் வந்து சரி ஓகே ஹர்ட் ஆகுதா, நான் அந்த பாயிண்ட்குள்ள வரலன்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அரும்புசாத் பண்ண மாட்டாப்ல. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீ பேசுறதுக்கு தான் லாய்க்கி, ஒரு மவுத் பீஸ் தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அந்த முத்துக்குமரன் நினைச்சா மறுபடியும் பர்சனலா போயிட்டு எப்ப லாஸ்ட் சீசன்ல அப்படித்தானே பண்ணாங்கன்ற அந்த பாயிண்ட மறுபடியும் எடுத்துட்டு வரலாம். பட் முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் சரி ஓகே நம்ம ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தோம், மறுபடியும் அதை இழுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி டீசெண்டா ஒதுங்கிறார் இல்லையா. அந்த விஷயத்தை அரும்புசாத் ஃபாலோ பண்ண மாட்டாப்ல. நீ பேச மட்டும் தான் அதை ஒரு ப்ரோவோக்கிங் நினைச்சு நீங்க பண்றல, அப்படி கிடையாது ப்ரோ. அண்ட் அதுக்கு ஜாக்லின் சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள இவன் அடக்கிறதுக்கு வேற ஆளே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரன் நேத்து மஞ்சரிட்டு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த விஷயத்தை ஜாக்லின் சொல்றாப்ல. அதாவது அவன்கிட்ட போய் நான் டைரக்டாவே சொல்லிடலாம்னு இருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க வேணாம், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசினாலே பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அதிகமா வருது, டாஸ்கா பார்த்து விளையாடுற மாதிரி தெரியல, அதனால வெளியே போய் பேசலாமா வேணாமான்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் சொல்றாங்க இதை போய் நீ அவன்கிட்ட டைரக்டா சொல்லிடலாம்னு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி சொல்லும்போது ஜாக்லின் வந்து ஒரு நல்ல அட்வைஸா முத்துக்குமரன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதாவது அவன் ஏன் தெரியுமா இதெல்லாம் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து உன்னை அடின்னு அடிச்சு நீ ஒண்ணுமே இல்லை உன் கான்பிடன்ட்டை ஒட்டச்சி உன்னை வந்து ஓரமா உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பக்கம் அதை கான்ட்ராஸ்டா யோசிப்பாரு, நீ வந்து அமைதியா போயிடுற இல்லையா, உன்னை வெடிக்க வைக்கணும் உன்னை வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த ரெண்டு ட்ரை பண்றான் பத்தியா, இந்த ரெண்டு ட்ரைமே ஒர்க் அவுட் ஆகல, நான் நானாவே இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி நீ வந்து இயல்பாவே இருந்துட்டு போயிட்டேன்னு வைங்க, அவன் வந்து நூடுல்ஸ் ஆயிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்றாப்ல அதை தானே இவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணேன், ஆனா அது முடியலையே என்னால, அவன் வந்து மவுத் பீஸ்ங்கறான் பப்பங்கறான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுது, எனக்கு ப்ரோவோக் ஆகுது, நானும் மனுஷன் தானே, நான் எவ்வளவுதான் பொறுமையா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனால முடியல
முடியலடா, என்னால முடியல, அவன் பண்றதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியலடா அப்படிங்கறத மனசு விட்டு குமுற ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தானே வந்து ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி ஒருத்தன் ப்ரோவோக் பண்றான், ட்ரிகர் பண்றான்ற போது இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுடா, நான் வெடிச்சே தீர்வேண்டா அப்படிங்கிற மாதிரி எவனா இருந்தாலும் வெடிச்சிருவான் இல்லையா. அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் அவருடைய லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாப்ல. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணதுனால தான் இப்ப வெடிச்சு வெளியே வராருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் என்னடா போ என்னடா ரூல் டே, நீ மவுத் பீஸ்ரா பாபா. அண்ட் ஃபைனலா முத்துக்குமரன் சொல்றாப்ல, ஒன்னு அருண் பிரசாத் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்கானா அவனை மாத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்ல அவன் மாத்திக்கிட்டு இருந்தானா அந்த கேம் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது, இது ஒரு சைக்காலஜிக்கல் கேம், இப்படிப்பட்ட ஆட்களை சமாளிக்கிறது தானே அந்த கேமே, இல்லைன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிருமே அப்படிங்கிறதையும் அவரே சொல்லிக்கிறாப்ல. சோ எல்லாமே அவருக்கு தெரியுது, இருந்தாலுமே அவரால் இயல்பா இருக்க முடியல, அவரையே வந்து ப்ரோவோக் பண்ணி வெடிக்க வச்சிட்டார் அப்படின்னா அது அருண் பிரசாத்னு சொல்லலாம். அண்ட் அருண் பிரசாத் சைடுல இருந்து பார்க்கும்போது அவர் வெற்றி பெற்றார்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய மோட்டோ என்னவா இருந்துச்சுன்னா, என் கேம் நான் ஸ்பாயில் பண்ணாலும் பரவாயில்ல, முத்துக்குமரன் கேமையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மனுஷன் இறங்கினாப்ல. அதுல அவர் வெற்றி பெற்றாப்ல. ஏன்னா ஒருத்தர் நல்லா விளையாடிட்டு இருக்கான், நல்லா பேசிட்டான், நல்லா பாயிண்டா பேசிட்டு இருக்கான், இவன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவனை நிலக்கொலையே வைக்கணும் அப்படிங்கிறது தான் அருண் பிரசாத்துடைய ஒரே நோக்கமா இருந்துச்சு. அந்த நோக்கத்துல அவர் வெற்றி பெற்றாருன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அருண் பிரசாத் பண்றதெல்லாம் ஹெல்தி கேமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. முழுக்க ஒரு டர்ட்டி கேம் தான் ஆடிட்டு இருக்காப்ல. போயிடணும் இல்ல இருக்கானா இந்த கேம்ல சுவாரஸ்யம் இருக்காது, ஏன்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் கேம். அப்ப இந்த வாரத்துடைய ஆடியன்ஸ் போல பிக் பாஸ் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து யார் ரொம்ப சுவாரஸ்யமா நியூஸ் ரீடர் மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதிகமான பேர் வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்ததுனால இப்ப சௌந்தர்யா வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நியூஸ் ரீடர் மாதிரி சொல்லணுமா. பெரும்பான்மையான மக்கள் சௌந்தர்யா என்று கூறியதால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பயங்கரமா கலக்கி விட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்ப சௌந்தர்யா அங்கேருந்து வந்து நியூஸ் ரீடரா ஒரு வணக்கம் ஒன்று வச்சாங்க. அந்த வணக்கத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த டாஸ்க்ல கலக்கி விட போறாங்கடா, பயங்கரமா பேச போறாங்கடா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் முத்துக்குமரன் இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இந்த வீட்டில் அனைவரும் டைட்டிலை நோக்கி செல்லும் போது முத்துக்குமரன் தன்னை ஒரு டைட்டில் வின்னராக உணர்ந்து அது எல்லாரும் உணர்ந்து அது அவர் மண்டையில் சேர்த்து அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாங்க. என்னடா இது நியூஸ் ரீடிங், இல்ல என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் மண்டையில் சேர்த்து விட்டு முத்து அவர்கள் அமர்ந்து விற்கிறார். அடுத்த ரஞ்சித் கொண்டு சொன்னாங்க பாருங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. இந்த ஷோவில் பாசம் நேசம் என்று நீங்கள் நினைத்து அந்த பாசத்தில் நாங்கள் விழுந்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து உங்கள் வேஷம் என்னவென்று எங்கள் யாருக்கும் தெரியவில்லை அப்படின்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா எம்மா இப்ப நீ என்னதான் சொல்ல வந்த அப்படிங்கிறது சத்தியமா எங்களால கண்டே பிடிக்க முடியலையம்மா, இப்படிப்பட்ட நியூஸ் ரீடர் நாங்க இந்தியாவிலே பார்த்தது இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நாங்க அதை கண்டுபிடிக்கவில்லை ரஞ்சித் அவர்களே. அண்ட் இவ்வளவு நேரம் புரியாத மாதிரியே பேசியிருந்த சௌந்தர்யா இப்ப ஜெஃப்ரிக்கு வரும்போது எவ்வளவு தெளிவா சொல்றாங்க அப்படின்னா, கோவா கேங்கில் இருந்து விலகி தன்னை ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் வா வா என்று வாலண்டராக இழுத்து வாக்கிங் சென்று தன்னை ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக காட்டிக்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது கோவா கேங்கில இருந்து விலகிட்டேன் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயா வாலண்டரா போய் பேசி பழகி வாக்கிங் போடுற மாதிரிலாம் பண்ணி இந்த வீட்டில் பார்த்தியா நான் கோவா கேங் கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டையும் பழகிறேன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிறத பதிவு பண்றாரு அப்படிங்கிறத இவங்க இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. அவர் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் என்று தன்னை உணர்த்தி காட்டிக்கொள்ளும். அண்ட் ஃபைனலா நான் ஜாக்லின் பத்தி பேசி முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல ஜாக்லின் இந்த வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஜாக்லின் முத்துவிடம் போட்டு போடுகிறாள், முத்து ஜாக்லின் போட்டு போடுகிறாள், இவங்க ரெண்டு பேரும் போட்டு கடைசியில் கப்பை யார் ஜெயிக்க போகிறாள் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த வீட்டில் கப்பை ஒருத்தர் தேடிக்கொண்டிருந்தால் பாத்தீங்களா, சௌந்தர்யா என்ற பெண், அந்த பெண் தான் இந்த கப்பை ஜெயிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சௌந்தர்யா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜாக்லின் ஏய் என்னடி என்ன பத்தி பேசறது ஆரம்பிச்சு ஒன்ன பத்தி பேசிட்டு இருக்கான்னு கேட்டா, மச்சி அது எங்கேயோ போய் இங்கே வந்துருச்சு மச்சி உடு மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பத்தி தான சொல்லிட்டு இருந்த, அப்படியே வந்துருச்சு. ஆக மொத்தத்துல மக்கள் எல்லாம் சேர்ந்து சௌந்தர்யா தான் நியூஸ் ரீடரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை ரொம்ப சிறப்பாவே செஞ்சு விட்டாங்க. இத்துடன் செய்தி செய்கை முடிந்து விட்டது. இந்த டாஸ்க்ல ஜெஃப்ரியை பத்தி சொன்னோம்னா ஜெஃப்ரி கடுப்பாயிட்டான் போல இருக்கு. ஆமா நானே கோகாங்க விட்டு ரெட்டர் ஆயிட்டேன், இல்ல சௌந்தர்யா வந்து பேசுறா பாரு, சௌந்தர்யா முதல்ல ஒழுக்கமா, சௌந்தர்யாவே கோகாங்க கழுவி ஊத்துனா இட்ஸ் வெரி கிரிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் பேசிட்டு இருந்தா. ஆனா இங்க வந்து எப்படி பேசிட்டு இருக்கா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சத்யா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இது அம்புட்டியும் பின்னாடி இருந்து ரயன் வந்து ஒட்டி கேட்டான். ஐயோ திஸ் இஸ் ஃபுல் கிரிஞ்சிடா டேய், வாட் இஸ் திஸ் ரா. அண்ட் ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் கூட பயங்கர க்ளோஸா இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் அவன் சூஸ் பண்ணிருக்காரு தான் பவித்ரா. பவித்ரா இப்ப சொல்லிட்டு இருக்கான் இந்த பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறமா கோவா போலாம் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அக்கலா சொல்லும்போது பவித்ரா சொல்றாங்க போயிட்டு வாடா நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லும்போது யார் கூட போறதுன்னு ஒண்ணு இல்ல, இவங்களெல்லாம் யாராச்சும் போவாங்களா, நான் 10 வாட்டிக்கு மேல சொல்லிட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப கோவா காங்கே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா
நல்லா பாசமா தான் இருக்காங்க, போயிட்டு வரலாம்னு சொல்லி கேட்டா பாசமா? அது எப்படிப்பட்ட பாசம் தெரியுமா? அதெல்லாம் நல்ல பாசமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் பின்னாடி போனதுக்கு அப்புறம் பவித்ரா அவனை பத்தி பின்னாடி பேசிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு வைங்களேன், நான் அதை நம்ப மாட்டேன். ஆனா அதே போயிட்டு கோவா கேங்ல சொன்னா அவங்க நம்புவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கோவா கேங்குள்ள மாறி மாறி ஒருத்தர் வந்து பின்னாடியே பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து பவித்ரா கிட்டே ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி பவி சொன்னா சரி ஓகே, ஆனா அவங்க அப்படி இல்ல, அப்படியே அடி சொன்னாடி அப்படி நம்புறோம். அப்புறம் ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் ரயன் 3 பேர் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கேக்குறாங்க, என்ன சௌந்தர்யா ஜெஃப்ரியை போட்டா போலியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரயன் சொல்றான், எங்க அவன் பின்னாடி போயிட்டு எப்படிலாம் புலம்புறான் தெரியுமா? சௌந்தர்யா வந்து கோவா கேங்க கழுவி ஊத்துனா கிரிஞ்சா இருக்குன்னு சொன்னா, ஆனா இப்ப பாத்தியா மாத்தி பேசுறான்ற மாதிரி சொல்றா. சௌந்தர்யா நீ அப்படி சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ரயன் வந்து சௌந்தர்யா கேட்கும்போது சௌந்தர்யா சொல்றாங்க, ஏய் ஃபர்ஸ்ட் நான் வெளிய இருந்து பார்க்கும்போது உண்மையிலே எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சா தான்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கே பழகி போச்சுடா, அதுதான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட், அதுக்கு நானும் அதுக்குள்ள வந்துட்டேன் தான் நான் சொன்னேன். அப்ப நீங்க தர்ஷிகாக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சோஃபால உட்கார சொல்லியிருந்தாங்களா? அப்ப வந்து சௌந்தர்யா போயிட்டு ஜெஃப்ரி கிட்ட கேக்குறாங்க, என்னடா பின்னாடி போயிட்டு இப்படி பேசினியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இது உங்ககிட்ட யார் சொன்னான்னு முதல்ல சொல்லேன், யார் சொன்னான்னு முதல்ல சொல்லேன் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி கேட்டிருந்தாப்ல. ஏன்னா ஜெஃப்ரிக்கு நல்லாவே தெரியும் ரயன் தான் போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரயனே உள்ள வந்துட்டு நான் தான் சொன்னேன், அங்க புலம்பிட்டு இருந்தல நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ கேட்டல, நீ இருக்கன்னு தெரிஞ்சா நான் பேசுறேன், நீ அங்கேயே கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ அங்கேயே கேட்டுக்கலாம்னு சொல்லி கேட்கறியே, நீ அங்க கேட்டதுக்கு பதிலா கோகாங்குள்ள இருந்தல, அப்படி கோகாங்குள்ள இருக்கும்போது நீ கேட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம சண்டை போட்டுருக்காங்க. டேய் யாரா நீங்க இந்த கோவா கேங்க முதல்ல விட்டு தொலைங்கடா, இந்த கோவா கேங்னால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சாங்களே, இன்னுமே உங்களுக்கு புத்தி வரலையாடா, இன்னுமே ஒரு கோவா கேங்க எடுத்து வச்சுட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல ஜெஃப்ரி வர கேட்கறான், அப்ப கோவா கேங்குள்ள மட்டும் தான் இருக்கணும், வேற யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்ச உடனே சரி ரைட் இந்த பிரச்சனையை பத்திக்கு ஓரமா வைங்க, நம்ம முதல்ல கேக் கட்டிங்க முடிச்சலாம்னு சொல்லிட்டு தர்ஷிகாக்கு பர்த்டேங்கிறதுனால கேக் கட்டிங்லாம் பண்ணி எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லி பிக் பாஸ் உடைய வாழ்த்துக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே தர்ஷிகா, சோ பிக் பாஸே வாழ்த்தலாம் சொல்லி பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாங்க. ஹாப்பி பர்த்டே. அண்ட் இன்னுமே இந்த ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் ரயன் இவங்க 3 பேருமே கோவா கேங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவங்க 3 பேருமா சேர்ந்து மோப்ப முடிச்சு ஜெஃப்ரி எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சு போயிட்டாங்க. அங்க போயிட்டு ஜாக்லின் கேக்குறாங்க, இல்லடா முன்னாடிலாம் அப்ப பேஜ் வந்து பேசுவேன், இப்போ எப்பயுமே வர மாட்டியே, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்ன உடனே அப்போ ஜெஃப்ரி சொன்னா நான் தப்பு சொல்லலையே, அதனால அங்கே தப்பு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரயன் மறுபடியும் கேட்கறான், அப்புறத்துக்கு நான் பின்னாடி போய் தட்டு கழுவும் போது அப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது, அடே ரயன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த, ஏன் வந்தன்றதெல்லாம் மறந்து கடைசியில கோவா கேங்னு ஒரு கேங்கை உருவாக்கி அந்த கேங்கோடைய உறுப்பினரா வாழ்ந்துகிட்டு இருக்கியே, கடைசி வரைக்கும் இந்த கோவா கேங்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கே தவிர்த்து கொஞ்சமாச்சும் இந்த பிக் பாஸ் கேமை பத்தி யோசிப்போம், இந்த பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றத பத்தி எல்லாம் யோசிப்போங்கிறதெல்லாம் மறந்து சுத்திட்டு இருக்கான். அதாவது இந்த பிக் பாஸ் வாய்ப்புங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்புன்றதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இப்படிப்பட்ட வாய்ப்பை ஒருத்தர் வேஸ்ட் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா அது ரயானா தான் இருக்க முடியும் போல இருக்கு. கோவா கேங்ல இருக்கும்போதே அவங்க கேங்க பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நான் இப்ப சொன்னா நல்லா இருக்குமா? அது நீ தானே கேட்டு வந்து சொன்னேன். அண்ட் இதுல வேற ஜெஃப்ரி ரயனை பத்தி வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்து கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டோன்னே ரயனுக்கு ரோஷம்லாம் வருது. கோவா கேங்ல இருக்கவங்களுக்கு ரோஷம்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க பாரு நீ முதல்ல வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா அதை பார்க்கும்போது ஜெஃப்ரி கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்காரு, புரியல, வயசுக்கு ஏத்த மாதிரி நீ பேசுறா ஜெஃப்ரி. அப்ப ஜெஃப்ரி விஷயத்தை ஓபன் பண்றா, நீங்க சௌந்தர்யா பத்தி பின்னாடி என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதை நீங்க சௌந்தர்யா கிட்டே போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடி சொன்ன, எப்படி சொன்ன அப்படிங்கும்போது சௌந்தர்யாவே கேட்டுக்கும் போது ஜெஃப்ரி சொல்றான், பாரு சௌந்தர்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்து ஜாக்லின் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ரயனும் சௌந்தர்யாவும் ஷாக் ஆகுறாங்க. ஜாக்லின் ஒண்ணு கூப்பிட்டு காமிச்சால, எங்ககிட்ட அப்படியே மாத்தில சொன்னா நீ தான் வந்து ஜாக்லின் கூப்பிட்டு காமிச்சன்ற மாதிரி சொன்னான்னு சொல்லி சொல்லும்போது ஜாக்லின் சொல்றாங்க, இல்ல அவனும் கூப்பிட்டு காமிச்சான் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு அவனும் கூப்பிட்டு காமிச்சான்றதுக்கும் அவன் தான் கூப்பிட்டு காமிச்சான்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீ சொன்னது அவன் தான் கூப்பிட்டு காமிச்சான்ற மாதிரி சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்க பாருங்க ஒரு விஷயத்தை 3 பேர் சேர்ந்து பேசுனீங்க அது உண்மையாகாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் இரு ரயன், நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசுறது எல்லாருமே இல்ல. அதாவது ஜாக்லின் கோவா கேங்குள்ள பண்ண ஒரு பித்தலாட்டத்தை இப்ப வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டான் ஜெஃப்ரின்னு உடனே அதை சமாளிக்க தெரியாம என்னென்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சரி ஓகே நான் தான் தப்பு என்ன மன்னிச்சிருக்கேன் ஜெஃப்ரி, இதுக்கப்புறம் வந்து உன்னை கூப்பிடலாம் மாட்டேன், ஓகேவா நீ பேசவா பேசமாட்டா நான் கூப்பிட மாட்டேன், விடுப்பா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாட்டிக்கிட்டாங்க, அந்த மாற்றத்தை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம என்னென்னமோ பேசி என்னென்னமோ ஒளறி கடத்துல அவன் தான் தப்புங்கிற மாதிரி பேசி விட்டு போறாங்க. எனக்கு நான் உன்னை வந்து தப்பா சொல்லணும்னு சொல்லலப்பா, நிஜமாவே நீ ஏன் தனியா உட்கார்ந்திருக்கேன்னு கேட்க மாட்டேன். அண்ட் இந்த டிஸ்கஷன்ல சௌந்தர்யா ஒரு மேட்டர் ஒன்னு சொல்லிருப்பாங்க, அது இன்னொரு எபிசோட்ல காட்டல. அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு என்ன தோணுச்சுனா மச்சான் நீ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற குழியை தோண்டி வச்சிருந்த பத்தியா, அந்த குழிக்குள்ள நாங்க 3 பேரும் விழுந்துட்ட மாதிரி தான் எங்களுக்கு தோணுது, அது ஓ மேல தப்பு இல்ல எங்க மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்டைரக்டா நீ தாண்டி குழி பறிச்சிட்ட, எங்க 3 பேரோட வாழ்க்கையை நீ தாண்டி கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொன்னாங்களா. அதையும் ஜாக்லின் புரிஞ்சுக்கிட்டு ரைட்டுமா ரைட்டு இப்படி சொல்வீங்க தெரிஞ்சுதான் நான் பண்ணிருக்கவே மாட்டேன், இப்படி எல்லாம் பேசுறீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜாக்லினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம என்னென்னமோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் அந்த பாண்டுக்கு நீ வந்து மாட்டேன், நான் பாட்டுக்கு நான் இதை பார்த்துட்டு நான் இருந்துக்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் டைரக்ட் நாமினேஷன் யார் கொடுக்க போறீங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த டைரக்ட் நாமினேஷன் பண்ணக்கூடிய டீம்
டீம்ல வந்து ராணவ் இருக்கும் போதே கண்டிப்பா எல்லாருமே ராணவ் பேரை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு ஏத்த மாதிரியே அன்ஷிதா ஆரம்பிக்கும் போதே ராணவ் பேர் தான் சொல்றாங்க. ராணவ் வந்து முழுக்க முழுக்க குழப்பத்தை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, கேமை புரிஞ்சு விளையாடின மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அண்ட் அடுத்த ராணவ் வந்து சரி ஓகேப்பா என் பேரை நானே சொல்லிக்கிறேன், ஏன்னா என்ன நடக்க போகுதுன்றது எனக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் பண்ணணும், அது அனுபவத்தில் இல்லாமல் அடுத்த வாரத்தில் எப்படி நான் நாமினேஷனில் வருவேன், இந்த வாரம் நாமினேஷனில் வேற இல்லை, ஸோ டேரக்ட் நாமினேஷனில் போட்டா இன்னுமே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டான். நான் என்னையே சொல்லிக்கிறேன், இப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. அண்ட் அடுத்த முத்துக்குமரன் சொன்னாப்ல சரி ஓகே உன் பேரை நீ செல்ஃப் நாமினேஷன் பண்ணிக்கோ, இருந்தாலும் இன்னொரு பேரை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அன்ஷிதா பேரை சொன்ன உடனே அன்ஷிதா கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கே அப்பா சொல்லிட்டு சௌந்தர்யாக்கே டப் கொடுக்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இவங்க ராணவ் பேரை சொல்லும் போது ராணவ் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறாப்ல, ஆனா அதுவே ராணவ் அன்ஷிதா பேரை சொன்னார்னா அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல, ரொம்ப கேவலமான ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ரயன் கிட்டலாம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ், நீங்க அடுத்தவங்க பேரை சொல்லும் போது உங்களுக்கு இனிக்குது, அதுவே அடுத்தவங்க பேரை சொன்னா கசக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அன்ஷிதா தான் நான் சொல்லுவேன் அவங்களோட தப்ப வந்து அண்ட் அடுத்த ரயனுமே டிஃபால்ட்டா ராணவ் பேர் தான் சொல்லுவான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி ராணவ் பேரை வந்து சொல்லிட்டு யூனியன் லீடர் வந்து ஒரு வாய்ப்பா இருந்துச்சு, அந்த வாய்ப்பை கூட சரியா யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த முத்துக்குமரனுமே ராணவ் பேர் தான் சொல்றாப்ல, அதாவது கேமரால மறைஞ்சிருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், ஆனா கேமராவே மறைச்சி ஒருத்தன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அதாவது ராணவ் ஏதோ ஒன்று ட்ரை பண்றான், என்னென்னமோ சரி ஏதோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றான், ஏதோ ஒன்று பண்றான், அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது செகண்டரி, பட் அது மூலியமா சில கண்டென்ட் வருதுல, ஏதோ ஒரு முயற்சி பண்றான்ல, ட்ரை பண்றான்ல, பட் ட்ரையே பண்ணாம யார் இருக்காங்க, ரஞ்சித் இருக்காரு. அண்ட் இதுல சௌந்தர்யா பெருசா என்ன பண்ணிட்டாங்க, பண்ணது ஒன்னே ஒன்று அது பிசிக்கல் வயலன்ஸா இறங்கி கொடையை பிடிச்சி இழுத்தாங்க, அது இந்த கேமோடைய ஒரு ஃபவுல் கேம், அதை வந்து நோட்டீஸ் பண்ணி சௌந்தர்யா பேரை சொல்லிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஈஸி டார்கெட் ராணவ் அடிச்சா அவன் திருப்பி பேச மாட்டான், பேசினாலும் கவுண்டர் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் ராணவ் பேரை சொல்றாங்க. ராணவ் சொல்லணும்னு நினைக்கிறேன், கேமரால நம்ம மறைஞ்சிருவோமோ அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ், கேமராவை மறைச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இதுல ஆச்சரியப்படுற வகையில கோவா கேங்ல கூட மீதி ரெண்டு பேர் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெண்டு பேருமே ராணவ் பேர் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ராணவ் பேரை சொல்லிட்டு ஆனா ராணவை விட மோசமா ஆடின ரஞ்சித் சார் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல சௌந்தர்யா மறுபடியும் மூளை இல்லைன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக சென்சிபிள்ன்ற வார்த்தையை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நீ கேம் ஆடுற இல்லைன்னு சொல்ல, ஆனா கொஞ்சம் சென்சிபிளான கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்றா, சௌந்தர்யா. கொடையை பிடிச்சி இழுக்கிறது, தர்சிகாவை பிடிச்சி தள்ளி விடுறது, எனக்கு ஆட தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுகிறது, இதெல்லாம் சென்சிபிள்ல வந்துருச்சாமா. தெரியணும்ன்றதுக்காக ஒரு விஷயம் பண்றல, அது எல்லாமே சென்சிபிளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவன் ஏதோ ஒன்னு ட்ரை பண்றான், நல்லா இருக்கு நல்லா இல்லன்றது செகண்டரி, அட்லீஸ்ட் ட்ரை பண்றான்ல அது சென்சிபிளா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ராணவ் சொல்லிட்டான், இந்த வீட்டில் சென்சிபிளா பேசுறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க, அது தீபக், அருண், முத்துக்குமரன் இந்த மாதிரி ஆட்கள்லாம், அதை நான் வந்து அந்த சென்சிபிளா ஆடுறவங்களுக்கு ஒரு குழப்பம் பண்ணும் இல்லையா, அதுதான் என்னுடைய கேம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது உடனே ரயன் கிளம்பி வந்துட்டாப்ல, கோவா கேங்கே எதிர்த்து பேசியா, முதல்ல நீ சென்சிபிளா ஆடுறா அதுக்கப்புறம் பேசலாம்டா அப்படிங்கிற மாதிரி கோவா கேங்கு சப்போர்ட்டா வந்து பேசிட்டு இருந்தா. சென்சிபிளா பேசுறோமா பேசலையான்றது முக்கியம் இல்ல, இன்சென்சிபிளா பண்ணதுனால எனக்கு போகணும்னு தோணுது. கடைசி வரைக்கும் நீ பப்பட்டா இருந்து தாண்டா வெளியே வர போற அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஃபைனலா சரி ஓகே இந்த டிஸ்கஷன்லாம் வேணாம், ஓட்டிங் போயிடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஃபைனலா ராணவுக்கு தான் 3 ஓட்டு வந்துச்சுங்கிறதுனால ராணவை டைரக்ட் நாமினேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. 1 2 3 ஓட்டு 2 ராணவுக்கு, அவ்வளவுதானே. குட். பட் இவங்க எல்லாம் சேர்ந்து ராணவ் ஒரு அடி அடிக்கிறாங்க பாத்தீங்களா, இது யாருக்கு சாதகமா அமையுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ராணவுக்கு தான் சாதகமா அமையுது. ஏன்னா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை அடிக்கும் போது சிம்பத்தி ஓட்டு விழுந்துரும் இல்லையா, அந்த சிம்பத்தி ஓட்டு ராணவுக்கு நல்லாவே விழுது. அதனால தான் அந்த ஓட்டிங் ஆர்டர்ல பார்க்கும்போது முத்துக்குமரன் சௌந்தர்யா இருந்தாலுமே 3rd பிளேஸ் வரைக்கும் ராணவ் வரதுக்கு வாய்ப்பா இருக்கு. அண்ட் அப்படியே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உடைய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கே வேணும், நாங்கள் செல்ஃப் ஓட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 5 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னா தீபக், தர்சிகா, பவித்ரா, மஞ்சரி அண்ட் ஜெஃப்ரி, இவங்க 5 பேருமே. அண்ட் இதில் சத்யா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் கடைசியாக தான் வந்து சேர்ந்தேன், பெருசா இன்புட்லாம் இது கொடுக்கல, அதனால எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அருண் பிரசாத்துமே என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த கேமை விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க, பட் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என்னை விட பெட்டரான ஆளுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி கடைசி வரைக்கும் பேரை சொல்லியா கேட்டால் பேரை மட்டும் சொல்லவே மாட்டேன், நீங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க, நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. எல்லாரும் 24/7 பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும். 1 hour சப்ல டைரக்டா வந்து அவர் ஓட் போட்டதுக்கு மட்டும் காமிச்சிட்டாங்க இல்லையா. அண்ட் ஃபைனலா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இங்க பாருடா 5 பேர் செல்ஃப் ஓட்டு, இப்போ நீ தான் ஓட்டை மாத்தி போடணும், தயவு செஞ்சு போட்டு தொலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் ஓட்டை ஜெஃப்ரிக்கு போடுறாப்ல. அதுலயுமே ஒரு கேம் இருக்கு, என்னன்னா போன வாரம் தர்சிகாவை முன்னாடி வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடினார் இல்லையா, இப்போ ஜெஃப்ரியை முன்னாடி வச்சு ஒரு கேம் ஆடுறாப்ல. ஒவ்வொரு வாரமும் இவர் ஒவ்வொருத்தருக்கும் ஹீரோவா இருப்பார். அந்த மாதிரி போன வாரம் தர்சிகாவுடைய ஹீரோ, இந்த வாரம் ஜெஃப்ரியோட ஹீரோவா வந்திருக்காப்ல. அண்ட் சத்யாவுமே
அதாவது இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து இவங்க 2 பேரும் விஷாலுடைய பப்பட்டா இருந்தாங்க இல்லையா, இப்போ சத்யா என்ன ஆயிட்டாருன்னா அருணுடைய பப்பட்டு மாதிரி மாறிட்டாரு போல இருக்கு. அருண் யார் பேரை சொல்றாப்லையா அந்த பேரை நம்மளும் சொல்லிடுவோன்ற மாதிரி சொன்னாப்லையா இல்ல அவரே சுயமா யோசிச்சு தான் சொன்னாரான்னு தெரியல. அவருமே ஜெஃப்ரி பேரை சொல்லிட்டு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெருசு, அவனுமே இன்னும் பெருசா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரும் ஜெஃப்ரிக்கு ஓட்டு போட்ட உடனே இப்போ ஜெஃப்ரியோட ஓட்டோட சேர்த்து அருண் பிரசாத் ஓட்டு சத்யாவோட ஓட்டுன்னு சொல்லிட்டு 3 ஓட்டு அவருக்கு தான் அதிகமா வந்துருச்சுங்கிறதுனால எல்லாருமே மாறி சரி ஓகே எங்க ஓட்டின்னு அவருக்கே போடுறாங்க மாதிரி போட்டாங்க. மஞ்சரியை தவிர்த்து மஞ்சரி மட்டும்தான் என் ஓட்டு எனக்கே வச்சுக்கிறேன் அண்ட் நான் மறுபடியும் உங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எம்மா நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுமே தவிர்த்து நாங்க மனசெல்லாம் மாற மாட்டோம், எல்லாருமே ஜெஃப்ரிக்கு தான் ஓட்டு போட்டோம், அதுதான் ஃபைனல்ன்ற மாதிரி ஃபைனல் பண்ணி ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த மேனேஜர் வெர்சஸ் லேபர் டாஸ்க்ல ஜெஃப்ரியை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ஜெஃப்ரி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா? நாமினேஷன்லயும் வரது கிடையாது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா அது தூக்கி அவனுக்கும் கொடுத்து இப்படியே கொண்டு வந்து ஃபைனல்ஸ்ல நிப்பாட்டுறதுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்கணும்னு கேட்கிறேன். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அண்ட் மற்ற கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி மேல பயங்கரமான பாசம் இருக்குடா, ஜெஃப்ரி இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கிடையாது. மற்ற யாரும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாட்டு. அதனால டம்மி ஓட்டா தான் ஜெஃப்ரிக்கு போட்டு ஜெஃப்ரியை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து நீங்க சேஃப். சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட கரெக்டா பேசுறாங்களோ இல்லையோ ஜெஃப்ரி கிட்ட கொஞ்சம் ஓப்பனா கரெக்டாவே வந்து பேசிடுறாங்க. இப்பயுமே ஜெஃப்ரியை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ பாடுறா நீ போய் மக்களை சந்திச்சு ஒரு கேம் ஆடுற பாத்தியா, அந்த கேம் தான் கொஞ்சம் நல்ல கேமா இருக்கும். இப்படியே வந்து வீட்டில் எல்லாம் பாவம் பார்த்து இந்த வந்து உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எடுத்து கொடுத்து நாமினேஷன்ல வராம நீ ஒரு கேம் ஆட்டுன்னு வையேன், அது உன் கேமே கிடையாது, கொஞ்சம் பார்த்து விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸை சொன்னாங்க. இருந்தாலும் அவன் வந்து அப்படி பார்த்து பண்றானோ இல்லையோ வீட்டில் இருக்கவங்க எல்லாம் முதல்ல மாறினாதான் அவனுடைய கேம் முதல்ல மாறும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் மக்களை நோக்கி நீ போகணும். அண்ட் வழக்கமாவே இந்த பவித்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் போவாங்க. அந்த டிஸ்கஷன்ல அவங்களுக்கு சாதகமா ஏதாச்சும் வரனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒப்பாரி ஒன்று வைப்பாங்க இல்லையா, அந்த ஒப்பாரியை போயிட்டு வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே சரியா 5 minutes அப்புறமா இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வழக்கமா பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துல யார் நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதுல 2 பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த வாட்டி ஒரு மாற்றத்துக்கு 10 வாரம் ஆயிப்போச்சு. இந்த மொத்த 10 வாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 பேர் பெஸ்டா இருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே யாருக்கெல்லாம் அதிகமான ஓட்டு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு 9 ஓட்டு வந்துச்சு, முத்துக்குமரனுக்கு 7 ஓட்டு வந்துச்சு, விஷாலுக்கு 6 ஓட்டு வந்துச்சுன்ற மாதிரி ரஞ்சித் சொன்னாப்புல. ஆனா வந்தது 5 ஓட்டு தான். ஆனா விஷாலுக்கு வந்த அந்த 5 ஓட்டு யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு தெரியுமா? சத்யா, அருண், ராணவ், ரஞ்சித் அண்ட் சௌந்தர்யா. இதுல சௌந்தர்யா மட்டும்தான் அந்த கேங்ல இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற 4 பேருமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எப்படி கோவா கேங்னு ஒரு கேங்கை உருவாக்கி வச்சிருந்தாங்களோ இவங்க கேங்குன்னு இல்லை. ஆனா விஷால் வந்து இவங்க எல்லாரையுமே வந்து அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் சரி ஓகே ஃப்ரெண்டு அதனால அவன் பேரை சொல்லி விட்டுருவோன்னு சொல்லி விஷால் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்குள்ள வராரு. விஷால் இந்த 10 வாரத்துல பெருசா அப்படி என்ன பண்ணாருன்னு எடுத்து பார்த்தா தர்சிகா கூட ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அது மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி எதையும் காணமேடா. இவனே பூரா பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னீங்க. இதுல வேற இந்த வீட்லயே என்டர்டைனர்னா இவர் தானாமா, பயங்கர காமெடி பண்றது இவர் தான் சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எங்கடா காமிச்சிங்க, எங்கேயாச்சும் காமிங்கடா. நாங்களும் அப்பப்ப சிரிச்சிட்டு ஆமா ஆமா நல்ல நல்ல காமெடி எல்லாம் பண்ணிருக்காப்ல உண்மையிலேயே என்டர்டைனர் சொல்லி சொல்லலாம்ன்ற மாதிரி சொல்லலாம். ராஜு அவருடைய சீசன்ல எந்த அளவுக்கு காமெடி பண்ணிருப்பாப்ல, எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணிருப்பாப்ல, ஒரு என்டர்டெய்னர் சொல்லி சொல்றோம்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா எதுவுமே பண்ணாம தர்ஷிகா கூடவே சுத்திட்டு கடத்துல இவர் தான் என்டர்டெய்னர் சொல்லி சொன்னா யாரா நம்புறது? இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா, நம்ம நம்பாடி பாயா. அண்ட் விஷாலுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் மூலமா ஓட்டு வந்துருச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஷாலுக்கு வந்து கொஞ்சம் மேக்ஸிமமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா எல்லாருமே நேர்மையா சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. நேர்மையா ஒரு 2 பேரை வந்து சொன்னாங்க அப்படின்னா அதுல ஒரு ஆள் பேரை எப்படி சேர்த்துக்கிறாங்கன்னா சரி ஓகே ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சேர்த்தாங்க. ஜெஃப்ரி இப்ப பவித்ரா கூட ஃப்ரெண்டா இருக்கான் இல்லையா, ஜெஃப்ரி பவித்ரா பேரை சொல்றது, பவித்ரா ஜெஃப்ரி பேரை சொல்றது, ரயான் ஜாக்லின் பேரை சொல்றது, ஜாக்லின் சௌந்தர்யா பேரை சொல்றது, இப்படி அவங்களுக்குள்ளேயே அந்த ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளேயே மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. ஃபைனலா இதுல விஷால்லாம் அருண் பேரை சொல்லிட்டு அருண் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன், கடைசி 3 வாரமா ஒரு கேம் ஒன்று ஆடிட்டு இருக்கா, அது என்ன கேம்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பனா சொல்லி 2 பேரும் மாறி மாறி ஃப்ளையிங் கிஸே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவனை வந்து நான் அவனை பெருசா நினைக்கிறேன். அண்ட் முத்து, விஷால் அண்ட் ஜாக்லின் இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இவங்க 3 பேர் தான் கேப்டன்சி டாஸ்க் வந்து விளையாட போறாங்க. அந்த 3 பேர்ல யார் ஒரு ஆள் ஜெயிக்க போறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் வீக் கேப்டனாவும் ஆக போறாங்க. அந்த கேப்டன் யாரு அப்படிங்கிற நியூஸும் வந்து இப்பவே லீக் ஆயிருச்சு. அது வேற யாரும் கிடையாது, முத்துக்குமரன் தான். சோ முத்துக்குமரன் இந்த சீசனுடைய செகண்ட் கேப்டன்சியை எடுத்து நடத்த போறாரு. முத்துக்குமரன்
வாழ்த்துக்கள். அப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரியில என்ன கிரைட்டீரியா கொடுக்குறேன் அப்படின்னா 10 வாரம் ஆயிடுச்சு. இந்த 10 வாரம் ஆகியும் எப்படி இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல வர 2 பேர் யாரு? ரஞ்சித் அண்ட் சத்யா இல்லையா? ஆனா இதுல ஆச்சரியப்படுற வகையில ரஞ்சித் வந்துட்டாப்ல, ஆனா சத்யாவுக்கு பதிலா பவித்ரா வராங்க. ஸோ இங்கேயுமே என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற கேம் வந்து ஆடி இருக்கு போல இருக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த 1 hour எபிசோட்ல அருண் யாருக்கு ஓட்டு போட்டாரு, சத்யா யாருக்கு ஓட்டு போட்டாப்புல, விஷால் யாருக்கு ஓட்டு போட்டாரு, இதெல்லாம் காட்டவே இல்லை. அநேகமா இவங்க 3 பேர் தான் பவித்ராவுக்கு ஓட்டு போட்டு சத்யா வந்து சேவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பவித்ரா சத்யாக்கு பதிலாக ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல உள்ள வந்துட்டாங்க போல இருக்கு. அதனால பவித்ரா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. ஆனா சத்யாவை கம்பேர் பண்ணும்போது பவித்ரா எவ்வளவோ மேல்றா அப்படிங்கிற மாதிரி தோணுதா இல்லையா? இதுல தர்சிகா வந்து சௌந்தர்யா பேரை சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொன்னாங்க. அது செம்மையா இருந்துச்சு. அதாவது சௌந்தர்யா இந்த சீசன்ல பெருசா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்தா கியூட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கியூட் ரியாக்ஷனை தூக்கி ஓரமா வச்சுட்டு டாஸ்க் மத்ததெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு எத்தி பார்த்தா ஒன்னியும் காண பிம்பிலிக்கு பிலாப்பியா இருக்கு. எப்படி ஒருத்தங்க ஒரு கியூட் ரியாக்ஷன் மட்டுமே வச்சு இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்தாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு 100க்கு 100 மார்க்கே கொடுக்கலாம் போல இருக்கு. ஒரே ஒரு கியூட் அப்படின்ற ஃபேக்டரை வச்சு மட்டுமே அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ரஞ்சித்துக்கு வந்து 8 ஓட்டு, பவித்ராக்கு வந்து 6 ஓட்டு. இவங்க 2 பேர் தான் இந்த வாரத்துடைய ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ண உடனே பிக் பாஸ் சொல்ல வந்து சொன்னாப்ல, அதாவது இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் செலக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த வாய்ப்பை நாங்க எதுக்காக தெரியுமா கொடுக்குறோம்? நீங்க இப்படியே உட்கார்ந்து பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பின்னாடி பேசக்கூடிய விஷயத்தெல்லாம் நேரா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுங்க அப்படின்னு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அது. ஆனா அந்த வாய்ப்பை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள 3 கேட்டகரி இருக்காங்க. சில பேர் முனைப்பா விளையாடுவாங்க, சில பேர் ஒளிஞ்சி செல்லுக்குள்ளேயே இருப்பாங்க, சில பேர் வித்தியாசமா விளையாடுவாங்க. இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்கும் இல்லையா? ஆனா சில பேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவும் பேசுவாங்க. ஆனா நீங்களாம் உண்மையிலேயே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் பேசுறீங்களா அப்படிங்கறத கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலேயும் உங்களெல்லாம் அசிங்கமா கேட்க முடியாதுன்ற மாதிரி பிக் பாஸே பச்சையா கேட்டு விட்டாப்ல. உங்களை நீங்க தான் கேட்டுக்கணும். இந்த வீட்ல கண்ணாடிக்கு பஞ்சமே இல்ல. அதாவது இந்த வீக்லி டாஸ்க் மத்த டாஸ்க்னு வந்தா தான் அதுல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரீங்க, சேஃப் கேம்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொஞ்சம் நேர்மையா இருப்பீங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அதுல கூட உங்ககிட்ட நேர்மை இல்லடா அப்படிங்கறத பச்சையாவே சொல்லிட்டாப்ல. சோ அநேகமா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி இதெல்லாம் கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கு இவங்க எல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல பொறுத்து இருந்து பாத்துக்கலாம். அன்றாட வேலைகளை பார்க்கலாம். அப்புறம் சௌந்தர்யா அண்ட் ரயன் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ரயன் கேட்கறான், ஜெஃப்ரி உண்மையிலே மேனேஜர் ரோல நல்லா பண்ண மாதிரி உனக்கு தோணுச்சு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு உண்மையிலே டிசர்விங் தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சௌந்தர்யா சொன்னாங்க இல்ல நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப ரயன் சொல்றான், இந்த அண்ணன் தம்பி தெரிஞ்சவன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் கொடுத்தா வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது ஓ சாருக்கு இதெல்லாம் இப்பதான் தெரிய வருதா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெஃப்ரிக்கு கொடுக்கும்போதுலாம் உங்களுக்கு தெரியவே இல்லைல்ல, அது பொம்மை டாஸ்க்னு வரும்போது கோவா கேங்ல கூடிய எல்லாருமா சேர்ந்து எப்படியாச்சும் ஜெஃப்ரிக்கு கொடுத்துறணும், எப்படியாச்சும் ஜெஃப்ரிக்கு வாங்கி கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஒரு பக்கம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணது, மற்ற வீட்டுலாம் போய் பேசினது அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ ஜெஃப்ரி கொடுக்கும்போது தான் தெரிஞ்சவனுக்கு அண்ணன் தம்பின்னு கொடுக்கறதுலாம் தப்புன்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டா இல்லையா. உடனே அதுல ரோசம் வந்துருச்சாமா. அந்த ரோசம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி எப்படி ராணுவ டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஜெஃப்ரி டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின், சௌந்தர்யா, ரயன் அண்ட் மஞ்சரி இவங்க 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து மறுபடியும் ஜெஃப்ரி பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் போட்டு டேமேஜ் பண்ணி விட்டான் இல்லையா, அந்த வன்மம் இருக்குமா இல்லையா, அண்ட் இவ்வளவு நாள் இல்லாத வன்மத்தெல்லாம் இப்பதான் எனக்குள்ள சேர்த்து வச்ச மாதிரி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவன் வெளியே இருந்து உள்ள கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவன் வெளியே ஏதோ பண்ணியிருக்கான், நல்லா தான் இருக்கான்ற மாதிரி தானே இருக்கு. அவனுக்கு வந்து வெளியே போனா வாழ்க்கையே இல்லை, அவனுக்கு போட ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரயன் வந்து அவனை பார்த்திருக்கியா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரோட இருந்து ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், முன்னாடி சௌந்தர்யாவோட இருந்தான், இப்ப பவித்ராவோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏண்டா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெஃப்ரியை பத்தி உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்கிற மாதிரியும் இன்னைக்கு காலையில உங்க 2 பேரும் டேமேஜ் பண்ணிட்டானே ஆஹா ஜெஃப்ரி பத்தின மொத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களா, உங்களுக்கு கூச்சமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இங்க இருக்கிற வரைக்கும் அவன் சொல்லிட்டு இருந்தான் மேனேஜர் சரியா பெர்ஃபார்மே பண்ணல, நான் வேணா வந்து நாமினேட்டட் ஜோனுக்கு போயிட்டுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். ஆனா அங்க போனோடனே அவன் வந்து செல்ஃப் நாமினேஷன் பண்ணிருக்கானாமே அப்படிங்கிற மாதிரிலாம், அதாவது அவன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட எடுத்து பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாக்லின் வந்து அவன் எனக்கு தம்பி மாதிரி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு அவன் மேல கோவமே வராது, எதுவுமே வரமாட்டுது, என்னவோ தெரியல, எனக்கு வந்து ஜெஃப்ரினா அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த ஜாக்லின் ஒரு செகண்ட்ல ஜாக்லின் டேமேஜ் பண்ணி விட்டு போயிட்டான உடனே அப்படியே வன்மமா மாறி போச்சு. சீரியஸா சொல்றேன், ஜெஃப் ஒரு இடத்துல வந்து அவனுக்கு தேவையான விஷயத்துக்காக தான் அவன் நிக்கிறான். விடுதலை பாட்டுடைய ப்ரமோஷனுக்காக சூரி, மஞ்சு வாரியர் அண்ட் கேன் இவங்க 3 பேர் வந்து அந்த படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்து போனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரமோஷன் வந்து போட்டாங்க. இந்த ப்ரமோஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் வந்து கிச்சன்ல இருந்துட்டு ஜெஃப்ரி ஜெஃப்ரி எங்க போன ஜெஃப்ரி ஜெஃப்ரி கத்திட்டு இருந்தாங்க. என்னடா இது, எதுக்குடா இந்த கத்திக்கிட்டு இருக்கு, மறுபடியும் வன்மத்தை கக்க போதான்னு சொல்லி பார்த்தா அந்த வன்மம் வந்துருச்சு. எதுக்கு திறந்து போட்டு போனேன், யாருக்கிட்ட திறந்து போட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை திறந்து போட்டு போயிட்டானாமா, அதுல 2 சப்பாத்தி இருக்காமா, அந்த சப்பாத்திக்கு அவ்வளோ கோவம் வருது.
அதுக்கப்புறம் சொல்றாங்க இவர் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் சரியா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரி சொல்லிட்டு போயிட்டான். ஆனாலும் மறுபடியும் சத்யா கூப்பிட்டு சொல்றது, ராணாவை கூப்பிட்டு சொல்றதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெப்ரி வந்து கேட்கறான், எதுக்கு நான் தான் ஒரு தடவை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றேன்ல, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா, எனக்கு கோவம் வருது, எனக்கு ஆத்திரம் வருது, எனக்கு இரிட்டேட் ஆகுது, எனக்கு வந்து வெறி ஆகுது. யாருமா நீ? இது இவ்வளவு நேரம் வந்துட்டு ஜெப்ரி பார்க்கும்போது எனக்கு தம்பி மாதிரி அவன் மேல கோவமே வரமாட்டேது. ஆமா ஜெப்ரின்னு சொல்லிட்டு கெட்டி முடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு டேமேஜ் பண்ணிட்டான்னா உடனே 2 பாத்திரத்தை திறந்து போட்டான்றதுக்காக உனக்கு எல்லா ஆத்திரமும் வருது, எல்லா கோவம் வருதா? யாருமா நீ? அப்ப நீயும் ஒரு அன்சிதா தான். ஒன்னையும் யாராச்சும் நோண்டிட்டாங்க அப்படின்னா நீ ஒரு வன்மம் ஃபேக்டரியா மாறிடுவ. அவ்வளோ க்ளோஸா இருந்தவங்க கிட்ட கூட அப்படியே மாதிரி உடனே உன்னால ரியாக்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதுல முழுக்க முழுக்க ஜாக்லின் தான் பர்சனலா எடுத்துட்டு ஜெப்ரி அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா வேற யாராச்சும் சொல்லிட போறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க முந்திட்டு போயிட்டு ஜெப்ரி இந்த மாதிரி பர்சனலா பண்றவெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் செம்ம காமெடியா இருந்துச்சு. சொல்லணும் எல்லாரும் நிக்க வச்சிரு சொல்லிடுறீங்களா? சொல்லிட்டேன். அதோட நீங்க எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. நீங்க எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் அந்த சொல்லி கேட்டீங்கன்னு வைங்களேன். பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர், டைரக்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த 4 டிஸ்கஷன் இதுக்கு ஓரமா வச்சுட்டு வேற என்னடா இருந்துச்சுன்னு உத்து பாத்தீங்கன்னு வைங்களேன். 2 வாரத்துக்கு முன்னாடி கோவா கேங்னு ஒன்று உருவாக்கி வச்சுட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. சேதுபதி சார் வந்து அடிச்சு போங்க எல்லாரும் ஓடி போங்க அடிச்சு கலைச்சு விட்டார் இல்லையா? அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன 3 பேர் தான் இருக்கோம், இன்னொருத்தர காணோம், ஜெப்ரி எங்களை விட்டுட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அவனை நோண்டி வாடா வாடான்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. அவன் வரமாட்டேன்னு ஓடி போனான் இல்லையா? இதை மட்டுமே ஒரு எபிசோடா ஒதுக்கி காமிச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாரமும் கோவா கேங் பத்தின ஒரு டிஸ்கஷன் வீக்கெண்ட் எபிசோட்ல வரப்போதா, அதுக்காக தான் காமிச்சு வச்சிருக்காங்களா என்ன இளவுனே தெரியல. பட் இந்த வாரம் முழுக்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறதுக்கு எக்கச்சக்கமான டாபிக் இருக்கு. குறிப்பா இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டிஸ்கஷன் அண்ட் வந்து ஜெப்ரிக்கு வந்து இந்த சிம்பத்தி ஓட்லயே கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இதை கூட வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அவர் அட்ரஸ் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் ராணவை டார்கெட் பண்ணி எப்ப ராணவ் எங்க இருந்தாலும் அவருக்கு வந்து உடனே டைரக்ட் நாமினேஷன் அவன் கொடுத்துடலாம், ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இதையுமே இந்த வாரம் அட்ரஸ் பண்ணுவாருன்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் இந்த வாரம் தர்ஷிகான விஷால் இவங்க 2 பேர் தான் லீஸ்டா இருக்காங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளோ 2 பேரும் வெளியே போனா நல்லா தான் இருக்கும். பட் இவங்க 2 பேருமே இல்ல, சத்யா தான் வெளியே போக போறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. சத்யா போனாலும் நல்லா தான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ இது என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். யார் வெளியே போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் நியூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சேனல் ஃப்ரம் ஷாஃபி. Tada, bye-bye and take care.